அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற ஒரு வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் நாம் எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தை ஒவ்வொரு வாரமும் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வல்லமையுடையது, தேவனுடைய வார்த்தை, தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இந்த வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை தியானிக்கிற நாம், இந்த வார்த்தையை படிக்கிற நாம், இந்த வார்த்தையை கேட்கிற நாம், இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வல்லமையுடையது என்பதை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையினுடைய வல்லமை என்ன, இந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கிரியை செய்கிறது, எப்படிப்பட்ட இம்பேக்ட் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை கொண்டு வருகிறது என்பதை ஒவ்வொரு தேவ மனிதனும் அறிந்திருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையினுடைய வல்லமை நம்ம என்ன பண்ணுறோன்னா தியானித்து கொண்டிருக்கிறோம் கடந்த ஒரு சில வாரங்களாக. அதில் தொடர்ந்து இந்த வாரத்தில் கர்த்தரின் வார்த்தையின் வல்லமையை நாம் இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டுமானால், அறிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த கர்த்தருடைய வார்த்தை வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்களோடு கூட ஒப்புமைப்படுத்தி, கான்ட்ராஸ்ட் பண்ணி, அனாலஜி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அல்லது கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவைகளை கர்த்தருடைய வார்த்தையோடு கூட ஒப்பிட்டு என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா வேதம் நமக்கு சில அழகான சத்தியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வேதத்தில். அப்போ கர்த்தருடைய வார்த்தையினுடைய வல்லமை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், கர்த்தருடைய வார்த்தை எவைகளோடு கூட ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து அவை தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் என்ன என்பதை நம்ம என்ன பண்ண முடியும்னா புரிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த காலை வேளையினுடைய செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய வார்த்தையின் ஒப்புமை அப்படின்ற தலைப்பில் உங்களோடு கூட என்ன பண்ண போகிறேன்னா பேச போகிறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, கடந்த வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை அது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, தி ஸ்வார்ட் ஆஃப் ஸ்பிரிட் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தேன், பேசியிருந்தேன். அது அந்த ஒரு குறிப்பை மாத்திரமே நம்ம கடந்த வாரம் முழுவதுமே செய்தியில தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்போ கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை வேதம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒரு பட்டயம், ஒரு நீண்ட வல்லமையுள்ள ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பனோடு கூட, பட்டயத்தோடு கூட கம்பேர் பண்ணி ஒரு பட்டயம் என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்கிறதா இருக்கிறது என்பதை நம்ம என்ன பண்ணோம்னா தியானித்தோம். அதுக்கு முந்தின ஒரு சில வாரங்கள் எல்லாம் சின்ன குறிப்புகளாக நான் ஆட் பண்ணி சொல்லியிருந்தேன், கர்த்தருடைய வார்த்தை அக்கினியை போல இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அக்கினி எப்படி காரியங்களை எல்லாம் சுட்டெரிக்கிறதோ, அக்கினி எப்படி பியூரிஃபை பண்ணுதோ, அதே போல கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவையற்ற காரியங்களை சுட்டெரிக்கிறது, அது நம்மை சுத்திகரிக்கிறது என்பதை என்ன பண்ணோம்னா தியானித்தோம். அதே போல கர்த்தருடைய வார்த்தை சம்மட்டியை போல, சம்மட்டி எப்படி பெரிய பெரிய கற்களையும் வல்லமையுள்ள பாறைகளையும் அடித்து உடைக்கிறதோ, அதே போல கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள கிரியை செய்கிற, அல்லது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை உடைத்து கிரியை செய்கிற வல்லமை உடையது என்பதை என்ன பண்ணோம்னா தியானித்தோம். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை வேதம் எவைகளோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறது? பட்டயத்தோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை வேதம் அக்கினியோடு கூட ஒப்பிட்டு சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை வேதம் சம்மட்டியோடு கூட ஒப்பிட்டு சொல்லு. அப்போ இந்த அக்கினி எப்படி வல்லமை உள்ளதோ, சம்மட்டி எப்படி வல்லமை உள்ளதோ, ஒரு பட்டயம் எப்படி வல்லமை உள்ளதோ, அப்படிப்பட்ட காரியங்களை ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தருடைய வார்த்தை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். அப்போ தொடர்ந்து இன்னும் எவைகளோடு கூட கர்த்தருடைய வார்த்தை வேதத்தில் ஒப்பிடப்பட்டிருக்கிறது, அவைகளின் அர்த்தம் என்ன, அந்த கர்த்தருடைய வார்த்தை ஏன் அவைகளோடு கூட ஒப்பிடப்பட்டிருக்கிறது, அவைகளுடைய வல்லமை என்ன, அப்படிப்பட்ட வல்லமை தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெளிப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்கிறது என்பதை தான் இந்த காலை வேளையில் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதில் முதல் காரியம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால்,
119வது சங்கீதத்தின் 105வது வசனம். 119வது சங்கீதத்தின் 105வது வசனம். Psalms 119 and verse number 105. தெரிந்த வசனம் தான். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். வசனம் சொல்லுது, பக்தன் சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்ப கவனிங்க, வேத வசனத்தை எதனோடு கூட ஒப்புமைப்படுத்தி இந்த இடத்துல தேவ மனிதன் பாடுகிறார் என்று பார்க்கும் பொழுது தீபம் வெளிச்சத்தோடு கூட. கர்த்தருடைய வசனம் வெளிச்சமாய் இருக்கிறது. லைட், இட் ஹஸ் கம்பேர்ட் டு லைட். கர்த்தருடைய வசனத்தை வேதம் வெளிச்சத்தோடு கூட தீபத்தோடு கூட ஒப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த வெளிச்சத்தினுடைய வேலை என்ன? ஒரு நிமிஷம் நல்லா சிந்தித்து பாருங்க. சூரியன் இல்லாத ஒரு உலகம் எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும் இல்லையா? இருட்டில் மனிதர்கள் வாழ முடியுமா? முடியாது. அப்படியே வாழ முடியும்னால எத்தனை நாள் வாழ முடியும்? மனிதனுக்கு வெளிச்சம் அவசியம் இல்லையா? அப்போ கவனிங்க, ஒரு மனிதன் அவன் வாழ வேண்டிய செல்ல வேண்டிய பாதையை அந்த மனிதனுக்கு காட்டுகிறது எதுவா இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெளிச்சம். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வெளிச்சத்தை வேதம் நமக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லி, கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொடுக்கிறதா இருக்கிறது. சத்தமா சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இரவு நேரத்தில் நம்ம பிரயாணம் பண்ணுகிறோம். நம்ம பிரயாணம் பண்ணுகிற வழியில் வெளிச்சம் இல்லை அப்படின்னா, லைட் இல்லை அப்படின்னா, எங்கே குழி இருக்கு, எங்கே மேடு இருக்கு, எங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, இவைகளெல்லாம் நமக்கு தெரியாது. எங்கே ரோடு முடியுது, ரோடு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, பிரிட்ஜு எவ்வளோ தொலைவில் முடிகிறது, இந்த ரோடினுடைய அகலம் என்ன, இது எதுவுமே தெரியாது. அப்போ வளைவில் என்ன பண்ணுவோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா போய் விழுந்துவிடும். தேவையற்ற குழிகளில் தேவையற்ற மேடுகளில் ஏற்றி வாகனத்தை ஏற்றி விழுந்து காயங்கள் ஏற்படுவது அது வழக்கமாக இருக்குது. காரணம் என்னன்னா, போதுமான அளவுக்கு வெளிச்சம் இல்லாதபடினால சில வேலைகளில் நடக்கிறது இல்லையா? அந்த உலகத்தில் பார்க்கிறோம், செய்திகள் எல்லாம் கேட்கிறோம், வாசிக்கிறோம். அப்போ என்ன சொல்ல வரேன், ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் லைஃப், அந்த மனிதன் செல்ல வேண்டிய பாதை, இந்த உலகத்தில் மனிதன் வாழ வேண்டிய வழியை அந்த மனிதனுக்கு காட்டக்கூடிய வெளிச்சம் எங்கிருந்து கிடைக்குது? அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறது எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கம், அந்த மனிதன் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள், அந்த மனிதன் குழப்பத்தில் இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு ஏற்ற நல்ல ஆலோசனை, அந்த மனிதன் பலவிதமான கேள்விகளோடு சந்தேகத்தில் இருக்கும்போது வாழ்க்கையை குறித்து அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான பதில் என்கிற ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற தீபம் கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. வாழ்க்கையில் பலவிதமான குழப்பங்கள் இருக்கும் பொழுது அந்த குழப்பத்தை அகற்றி செல்ல வேண்டிய பாதையை காட்டுகிற தீபம் கர்த்தருடைய வசனம். வாழ்க்கையில் கடினமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம், லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு, ரொம்ப கடினமாக இருக்கு பாதை, வாழ்க்கையின் பாதையே ரொம்ப கடினமாக இருக்கு. அடுத்த அடி என்ன எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல, அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியல, அடுத்ததா குடும்பத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. அப்படின்னும் பொழுது அந்த இருளின் மத்தியில, அந்த கடினத்தின் மத்தியில வெளிச்சத்தை காட்டுகிற தீபம் கர்த்தருடைய வசனமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் பக்தன் யோபு சொல்லும்போது சொல்றார், 29வது அதிகாரத்தின் 3வது வசனத்துல, அவர் அருளின வெளிச்சத்தினால இருளை கடந்து போனேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற வெளிச்சத்தினால, அவருடைய வசனம் கொடுக்கிற வெளிச்சத்தினால ஒரு மனிதன் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற இருளை என்ன பண்ண முடியும்னா கடக்க முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் என்ன? குழப்பம், பயம், அல்லது வேற பல விதமான குறைவுகள், குடும்பத்தில் இருக்கிற தகராறுகள், குடும்பத்தில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருளா இருக்கலாம். இவைகளெல்லாம் குறித்து நாம் சிந்தித்து என்ன செய்வது,
அடுத்ததான் என்ன பண்றது, என்ன காரியங்களை எல்லாம் செய்வது, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நாம் பலவிதமான கேள்விகளோடு பலவிதமான தயக்கங்களோடு நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இருக்கும் பாருங்க. நான் சொல்றேன், இந்த காலை வேளையில உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய குழப்பங்கள், உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய எல்லா விதமான இருளில் மத்தியில உங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய தீபம் எதுன்னா கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. அதனால இந்த கர்த்தருடைய வசனத்தை படிங்க. இந்த வசனம் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும். வசனத்துல இல்லாத ஆலோசனை உங்களுக்கு வேற எங்க கிடைக்க போகுது? எவ்வளவு பெரிய ஞானி இந்த உலகத்துல இருந்தாலும், எவ்வளவு பெரிய PhD MPhil படிச்சவங்க இந்த உலகத்துல இருந்தாலும், அவர்கள் கொடுக்கிற ஆலோசனை காட்டிலும் மேன்மையான ஒரு ஆலோசனை இந்த புத்தகத்துல உண்டு. ஏன்னா இந்த புத்தகத்தை எழுதி கொடுத்தவர் கர்த்தர். இந்த ஆலோசனைகள் தேவனிடத்திலிருந்து வந்தது. இந்த ஆலோசனைகள் மனிதனுடைய சுயசித்தத்தினால, மனிதனுடைய விருப்பத்தினால, என்னை போல ஏதோ ஒரு மனிதர்கள் எழுதின ஒரு புத்தகம் அல்ல, தேவன் கொடுத்த வார்த்தை இது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அப்படிப்பட்ட வேத புத்தகத்துல நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமா இருக்கக்கூடிய ஆலோசனைகள் இருக்குது. ஆமென். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலா இருக்கக்கூடிய ஆலோசனைகள் இதுல இருக்குது. ஆமென். உங்களுடைய குழப்பங்களை தெளிவுபடுத்துகிற ஆலோசனை இதுல இருக்குது. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது வெளிச்சமாய் இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 பேதுரு 1வது அதிகாரத்தின் 19வது வசனம். 2 பேதுரு 1வது அதிகாரத்தின் 19வது வசனம். வேகமா எடுத்து வாசிக்கிறீங்களா? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும், அந்த வார்த்தை கவனிங்க, வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பேதுரு எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அல்லேலூயா. பேதுரு எழுதும்போது எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்களேன். இருளுள்ள ஒரு ஸ்தலத்துல பிரகாசிக்கிற ஒரு விளக்கை போல இருக்கிறது எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, அந்த வசனங்களை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஏன்னா அந்த வெளிச்சத்தை கரெக்டா நீங்க கவனித்து ஃபாலோ பண்றது நலமா இருக்கும். இல்லைன்னா போய் நம்ம இருட்டுல படுகுழியில விழுந்து விடுவோம். புரியுதா உங்களுக்கு? ஏன் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற ஒரு விளக்கை போல கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான ஆலோசனை, எல்லா விதமான தீர்க்க தரிசனம், எல்லா விதமான வாக்குத்தத்தம், எல்லா விதமான அறிவுரைகள், எல்லா விதமான ஞானம், எல்லா விதமான அறிவு, எல்லா விதமான புத்தியை இந்த வசனம் நமக்கு ஒரு வெளிச்சத்தை போல கொடுக்கிறது. இந்த ஆலோசனைகளையும், வசனம் கொடுக்கிற ஆலோசனை கவனிங்க, வசனம் கொடுக்கிற ஞானம், வசனம் கொடுக்கிற தீர்க்க தரிசனம், வசனம் கொடுக்கிற வாக்குத்தத்தம், வசனம் கொடுக்கிற இவைகள் எல்லாமே நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருள்ல பிரகாசிக்கிற ஒளியை போல இருக்கிறது. அப்போ இந்த ஞானத்தையும், இந்த அறிவையும், வசனம் கொடுக்கிற புத்தியையும், வசனம் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தையும், வசனம் கொடுக்கிற வழிநடத்துதலையும், வசனம் கொடுக்கிற தீர்க்க தரிசனங்களையும் நாம் கவனிக்காமல், அவைகள் மீது கவனம் வைக்காமல், அந்த வார்த்தைகளை தியானிக்காமல், அவைகளை குறித்து ஜெபிக்காமல், அவைகளை எல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்காமல், இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம சர்வ சாதாரணமாய் வேதத்தை கடந்து போவோமானால் பாருங்க, வெளிச்சத்துல நடக்க மாட்டோம், இருள்ல நடப்போம். இருள்ல நடப்போம். அப்போ இந்த காலை வேளையில பிரியமானவர்களே நல்லா கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வெளிச்சம் எதுனா கர்த்தருடைய வசனம். இந்த வசனத்தை தியானிங்க. இந்த வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் உங்களை நடத்துவார். வேதத்தில் எத்தனை உதாரணங்கள் உங்களுக்கு காட்ட வேணும், நான் சொல்றேன், காட்டுறேங்க. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, எது உண்டாச்சு சொல்லுங்க, எது உண்டாச்சு? கர்த்தருடைய வார்த்தை. God spoke to Abraham. He gave his word. He gave his promise. அவர் தன்னுடைய வார்த்தையை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்.
அல்லேலூயா. உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் சொன்னாரா? வார்த்தையை கொடுத்தாரு. வார்த்தையை கொண்டு ஆபிரகாமை நடத்தினார். ஒவ்வொரு தடவையும் தேவன் ஆபிரகாமோடு கூட பேசினார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் அவர் மறுரூபம், அதாவது சீனாய் மலையில அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பிரமாணங்களை கொடுக்கிறார். என்ன கொடுத்தாரு? பிரமாணங்களை, லா. எபிரேய பதம் தோரா அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டளைகள், லா. அப்போ கவனிங்க, இந்த கட்டளைகளை, வார்த்தைகளை கொடுக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தைகளை தன்னுடைய கையால் எழுதி கொடுத்தார்னு வசனம் போட்டிருக்கு. பெரிய கற்பலகைகள்ல தேவனுடைய விரலினால் அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டு மோசேயினிடத்தில் கொடுக்கப்பட்டது. ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா, இந்த வார்த்தைகள் தான் கீழே மலைக்கு கீழே இருக்கிற லட்சோப லட்ச இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமா இருக்கக்கூடியது. இந்த வார்த்தைகளை கொண்டுதான் இந்த ஜனங்களை கர்த்தர் நடத்த போறாரு. அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். மோசேயை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மோசேக்கும் தேவன் முகமுகமாய் பேசினார், வார்த்தையை கொடுத்தார். அல்லேலூயா. சாமுவேலை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், சாமுவேலுக்கு தேவன் வார்த்தையை கொடுத்தார், தம்முடைய வார்த்தையை கொடுத்தார். ஒவ்வொரு தடவையும் சாமுவேல் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி வசனங்கள் வரும். ஆமென். இவைகள் எல்லாம் எதை காட்டுதுன்னு சொல்லி, புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க வருவீர்களானால், சீஷர்களுக்கு கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்து நடத்தினார். அவர் உயிர் தெழுந்து அவர் தோன்றி என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வார்த்தையை கொடுத்தாரு. உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் உங்களோடு இருப்பேன். என்னது அது? வாக்கு தத்துவம், வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் பரமேறும் பொழுது சீஷர்களிடத்துல என்ன பண்ணலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா 2 பேக் முழுக்க பணத்தை கொடுத்துட்டு போலங்க, அல்லது பெட்டி நிறைய தங்க காசுகளை கொடுத்துட்டு போல. அவர் கொடுத்துட்டு போனது என்னன்னா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். ப்ராமிஸ், வாக்கு தத்தமாகிய வார்த்தையை கொடுத்துட்டு போனாரு. அந்த வார்த்தையை சுமந்து கொண்டுதான் 12 அப்போஸ்தலர்களும் தேவனுடைய வார்த்தை பல தேசங்களுக்கு சுமந்து சென்று அதை பிரசங்கித்து தியானித்தார்கள். அந்த வார்த்தையை சுமந்து கொண்டுதான் தோமாவும் இந்தியாவுக்கு வந்தாரு, கேரளாவுக்கு வந்தாரு, தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, தன்னுடைய ஜீவனை விட்டாரு. ஆமென். அப்போ கவனிங்க, காட்ஸ் வேர்ட் இஸ் a லைட். தேவனுடைய வார்த்தை அது நம்முடைய வாழ்க்கையின் தீபமாய் இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையின்படியாய், தேவனுடைய வார்த்தை கொடுக்கிற ஆலோசனை ஞானத்தின்படியாய் நடப்பதற்கு, கவனமாய் இருப்பதற்கு தவறுகிறானோ, நிச்சயமா எழுதி வச்சுக்கொள்ளுங்க, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இருள் இருக்கும். அந்த மனிதன் இருளான படுகுழியில போய் விழுவதற்கு ஏது உண்டாகும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய வெளிச்சத்தில் அந்த மனிதன் நடக்கல, வெளிச்சத்தில் நடக்கல. இருள காலை வச்சா ஏதோ எங்க வைக்கிறோன்னே தெரியாது, போய் ஏடா கூடமா விழுந்துடும். அப்ப கவனிங்க, தேவனுடைய வசனம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சமா இருக்கிறது. அதனுடைய வல்லமை என்னன்னு சொல்லிக்கிட்டா, கர்த்தருடைய வசனத்தின் வல்லமை அது உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சமா இருந்து உங்களை நீங்கள் நடக்க வேண்டிய வழியில நடத்துது. ஆமென். வரல பாருங்க. அல்லேலூயா. நடக்க வேண்டிய பாதையை காட்டுது, எடுக்க வேண்டிய தீர்மானங்களை உங்களுக்கு காண்பிக்கிறது, ஞானத்தை கொடுக்கிறது, அறிவை கொடுக்கிறது, புத்தியை கொடுக்கிறது. இவைகள் எல்லாம் நம்முடைய சிந்தனையிலும் இருதயத்திலும் வெளிச்சமாய் இருக்கிறது. நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அப்ப நான் சொல்றேன் பாருங்க, உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சமா இருக்கட்டும். ஆமென். இவ்வளவு நாள் எந்த வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தது, இன்னும் அதிகமாக்குங்க. கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகணும். ஆமென். உங்களுடைய வாழ்க்கை எந்த வெளிச்சத்துல நடக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனிதர்களுடைய வெளிச்சத்தில் அல்ல, கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சத்துல நடக்கணும். ஆமென். நீங்க யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறீங்க? மனிதர்களை டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. உலக மனிதர்களுடைய ஆலோசனைகளை நம்பி இருக்காதீர்கள். கர்த்தருடைய வார்த்தையின் ஆலோசனை, ஞானம் என்கிற வெளிச்சத்தை நம்பி இருங்க. கர்த்தர் நீங்கள் நடக்க வேண்டிய பாதையை காட்டுவார். அல்லேலூயா. நீங்கள் நடக்க வேண்டிய பாதையை காட்டுவார், வழியை காட்டுவார். ஆமென். அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் படுகுழியில விழாத அளவுக்கு உங்களை பிரயோஜனத்தின் பாதையில நடத்துகிற ஒரு வெளிச்சம் தான் கர்த்தருடைய வசனம்.
இப்போ கர்த்தருடைய வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட வல்லமை உள்ளதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இருளான நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுத்து நம்மை நித்தியத்துக்கு நேராய், நம்மை ஆசீர்வாதத்திற்கு நேராய், நம்மை பிரயோஜனத்திற்கு நேராய், நீதிக்கு நேராய் நடத்துகிற ஒரு வல்லமை உள்ளது கர்த்தருடைய வசனம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரத்தின் 11வது வசனத்திலிருந்து 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரத்தின் 11வது வசனம். அந்த ஊமையின் கருத்தாவது, போதுங்கம்மா, விதை தேவனுடைய வசனம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நல்லதான் சொல்லுங்களேன். இதையும் நான் 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், 2-3 வாரங்களுக்கு முன்னாடி. லூக்கா 8:11 பார்க்கிறோம், கர்த்தருடைய வசனம் எதோடு கூட ஒப்பிடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விதையோடு கூட ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு மனிதன் விதைத்தான், சில விதைகள் வழி அருகே விழுந்தது, சில விதைகள் கற்பாறையின் மீது விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. இந்த வழி அருகே விழுந்த விதைகளை எல்லாம் காக்கா, ஆகாயத்து பறவைகள் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பட்சித்து போட்டது, பறித்து கொண்டு போனது அங்கிருந்து. ரெண்டாவது, கற்பாறையின் மீது விழுந்த அந்த விதைகள் துளிர்த்தது, ஆனால் போதுமான அளவுக்கு வேர் இல்லாதபடியினால அது என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பட்டு போயிற்று. மூன்றாவதாக, முள்ளுள்ள இடங்கள்ல ஒரு சில விதைகள் விழுகின்றன, அந்த விதைகள் வளருது, ஆனா அவைகள் வளராத அளவிற்கு முள் அதை என்ன பண்ணுதுன்னா நெருக்கி போடுகிறதா இருக்கிறது. கடைசியா நல்ல நிலத்துல விழுந்த விதைங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது வளர்ந்து 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அப்ப இந்த ஊமையை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, விதை கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. விதை என்னது? கர்த்தருடைய வசனம். சரி, கவனிங்க. ஒரு விதையை நாம் விதைக்கிறோம், அந்த விதை விதைக்கப்பட்டவுடன் அது என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சில நாட்களுக்கு பின்பதாக அது துளிர்க்கிறது, செடியா துளிர்க்கிறது. அதன் பின்பதாக அது துளிர்விட்டு அது செடியாய் வளருகிறது. அதன் பின்பதாக அது மரமாய் மாறுகிறது. அதன் பின்பதாக அது கொடுக்க வேண்டிய சகலவித கனிகளையும் அந்த மரத்திலிருந்து நம்ம என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். அல்லேலூயா. கரெக்டா? கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு விதை நீங்க பாத்தீங்கன்னா மிக முக்கியமான 2 காரியம் சொல்றேன், கவனிங்க. அந்த விதைக்கு இருக்கக்கூடிய வல்லமை, நம்பர் 1, அந்த விதை பார்ப்பதற்கு ரொம்ப சிறியதாய் எளிமையானதாய் இருந்தாலும் அந்த விதை வளர்ந்து பெரிய மரமாகிறது. அல்லேலூயா. அந்த விதை வளர்ந்து சொல்லுங்க என்னவா மாறுது? எல்லாம் சொல்லுங்க, பெரிய மரமா மாறுது. பெரிய மாமா மாறுதா? பெரிய மாமாவா மாறுதா இல்ல பெரிய மாமாவா மாறுதா? பெரிய மரமா மாறுதா? அப்போ எனக்கு தான் காது சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க கரெக்டா தான் சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பெரிய மரமாய் மாறுகிறது. அப்ப கவனிங்க, விதைக்கு இருக்கக்கூடிய முதல் வல்லமை அது சாதாரண விதை தான், சின்னதா தான் இருக்கு, எளிமையா தான் இருக்கு பார்க்கிறதுக்கு. ஆனா அது பெரிதான அளவுல வளரக்கூடிய வல்லமை உடையது. ஆமென். இட் ஹஸ் த பவர் டு grow. வளரக்கூடிய வல்லமை இருக்கு. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். ஒரு கல்லு வளருமா? வளராது. ஒரு கல்லு நீங்க வச்சிருக்கீங்க, அந்த கல்லு வளருமான்னு கேட்டா வளராது. ஆனா ஒரு விதை இருக்கு, அந்த விதை வளருமா? வளரும். ஆமென். அது வளர்ந்து என்னவா மாறும்னு சொல்லிட்டீங்கன்னா பெரிய மரமாய் மாறும். அப்ப கவனிங்க, கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனுக்குள்ள அது கிரியை செய்யும் பொழுது, ஒரு மனிதனுக்குள்ள கர்த்தருடைய வசனம், வசனம் விதை, நிலம் இருதயம்,
எந்த மனிதனுடைய இருதயத்தில் கர்த்தருடைய வசனம் விதைக்கப்படுகிறதோ, நல்ல கவனிங்க, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அந்த வசனம் வளர்ந்து அந்த மனிதன் சகல ஆவிக்குரிய காரியங்கள்ல அந்த மனிதன் வளர்ந்து முதிர்ச்சி அடைய உதவி செய்கிறது. ஆவிக்குரிய ரீதியில நம் வளர்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தின் 16, 17 ஆகிய வசனங்கள்ல நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் தேவனுடைய ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. எந்த மனிதனையும் தேறினவனாகவும் நற்கிரியையும் செய்ய சீர்பொருந்தவும் அது நம்ம என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உதவுகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனிதன் வளர வேண்டுமானால், கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மனிதன் இன்னும் அதிகமாய் முதிர்ச்சியுடைய ஒரு மனிதனாய் மாற வேண்டுமானால், ஆவியில் அந்த மனிதன் வளர வேண்டுமானால், ஆவியில நாம் வளர வேண்டுமானால் கர்த்தருடைய வசனம் தான் நம்ம என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாம் வளர உதவி செய்கிறது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ஆமென், நல்லா தான் சொல்லுங்களேன். நிறையா என்னென்னவோ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும் டிவியில். இதை குடிச்சா அவங்க பிள்ளைங்க வேகமாக வளருவாங்க. அதை குடிச்சும் குள்ளமாக இருக்கிறவங்க இருக்கிறான், அதை குடித்தோம் குள்ளமாக இருக்கிறவன் இருக்கிறான், அதை குடித்தோம் ஒல்லியாக இருக்கிறவன் இருக்கிறான். பாருங்க சாட்சி. சரி, அவ பாருங்க, எல்லாம் உலகத்தில் அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுங்க, இதை குடிங்க உங்கள் பிள்ளைங்க உயரமாக வளருவாங்க. குடித்தா பிள்ளைங்க ஒன்றும் வளர்கிற மாதிரி தெரில. ஏன்னா ஜீன் அவ்வளோதான், வளர்ச்சி அவ்வளோதான், அந்த பிள்ளை அவ்வளோதான், அது குள்ளம்னா குள்ளம்தான், அதுக்கு மேலே வளராது, நீங்கள் எது கொடுத்தாலும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அது நேச்சர் இல்லையா? அப்போ கவனிங்க, கர்த்தருடைய வசனம் அப்படிலாம் கிடையாது. கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள விதைக்கப்படுமானால் அந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் வளருவான். ஆமென். அந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருப்பான். தேவனை போல, தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலை போல அவனுடைய குணத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆமென். அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இருக்கும். அந்த வசனம் கிரியை செய்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி இருக்குங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. பாருங்க, கெவின் மட்டும்தான் என்னோட அந்த ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிறான். யாருமே அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க, அவன் மட்டும் தான் அல்லேலூயா சொல்றான். பாருங்க, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமா, அவனை விட்டுருங்க சிஸ்டர், அவன் விளையாட்டும். ஆமென். அழுறானா? சரி, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில இந்த நல்ல நாளில் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்றேன், கர்த்தருடைய வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அது வளரும். ஆமென். அது வளரும் பொழுது நம்மை முதிர்ச்சி உள்ளவர்களாய், ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களாய் மாற்றுகிறது. ஆமென். தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயல் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. குணத்தில் வளர்ச்சி உண்டாகிறது. நம்முடைய நற்கிரியையில வளர்ச்சி உண்டாகிறது. இப்படிப்பட்ட வளர்ச்சி உண்டாகிறது நிமித்தம் நல்ல கவனிங்க, நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிறோம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு கர்த்தருடைய வசனம் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறது என்றால் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. எப்படி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது? இந்த வசனம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து நம்முடைய குணத்துல, நம்முடைய சுபாவங்கள்ல நாம் வளர்ந்து, நல்ல கவனிங்க, மரம் வளர்ந்து எப்படி கனி கொடுக்குதோ அப்படி ஆவியின் கனிகளை கொடுக்க வசனம் நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ஒரு மனிதன் வசனத்தை படிக்க 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 அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அந்த மனிதனுடைய குணங்கள் வளரும். ஒரு மனிதன் வசனத்தை தியானிக்க தியானிக்க, வேத வசனத்தை கேட்க கேட்க அந்த மனிதனுடைய இருதயத்தில் கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. ஒரு மனிதன் வசனத்தை கேட்க கேட்க, பிரசங்கத்தை கேட்க கேட்க, படிக்க படிக்க சுபாவங்கள்ல மாற்றம் உண்டாகும். எல்லா மாம்சத்தின் கனிகள் எல்லாம் என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆவியின் கனிகளாய் மாறும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி அன்பு இல்லாதவங்களா இருந்திருப்பாங்க. ஆனா வசனத்தை படிக்க படிக்க அந்த வசனம் உள்ள வளர 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 அன்புள்ளவர்களாய் மாறுவார்கள். முன்னாடி மன்னிக்கிற அந்த சுபாவம் இருக்காது. இருமாப்புடையவங்களா இருப்பாங்க, கடினம் உள்ளவர்களா இருப்பாங்க, இருதயம் பாறையை போல இருக்கும். ஆனா வசனத்தை படிக்க 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 இந்த வசனம் அந்த சுபாவத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி அது ஒரு கனியை கொடுக்க வைக்கும். என்ன கனின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆவியின் கனி, அன்பு, சமாதானம். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட கனிகள், இப்படிப்பட்ட வளர்ச்சி ஒரு மனிதனுக்கு அவசியமா இருக்கிறது. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வரும் பொழுது ஆண்டவருடைய வருகையில யார் பங்கடைய முடியும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு அவருடைய வசனத்தில் விசுவாசத்தோடு நிலைத்திருக்கிறவர்களே அவருடைய வருகையில பங்கு பெற முடியும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டதுனால நம்ம பரலோகம் போயிடலாம் நினைக்க கூடாது. பேப்டிசம் இஸ் நாட் the way for heaven. ஞானஸ்நானம் பரலோகத்துக்கு வழி அல்ல. ஞானஸ்நானம் இந்த பூமியில நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று அறிக்கையிடுவதற்கான அடையாளம். அல்லேலூயா. Baptism is a sign. It is not the way. வழி எதுனா ஒண்ணுதான், இயேசு தான் வழி. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நல்லா கவனிங்க. அப்போ ஒரு மனிதன் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவது, கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கான மிக முக்கியமான ஒரு பணியை செய்யறது எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வசனத்தை நீங்க படிக்க படிக்க இந்த வசனம் உங்களுக்குள்ள வளரும். இந்த வசனம் உங்களுக்குள்ள வளர வளர சுபாவங்கள் மாறும். இந்த சுபாவங்கள் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆவியின் கனிகளை கொடுப்போம். ஆமென். என்ன கொடுப்போம்? ஆவியின் கனிகளை கொடுப்போம். ஒரே ஒரு வசனத்துக்காக வாசிச்சிடுறீங்களா? அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். அப்போஸ்தலர் 20:32. அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தின் 32வது வசனம். நல்ல கவனிங்க. பக்தி விருத்தி அடையவும் அல்லேலூயா. தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனம். தேவன் அவருடைய வசனம் என்ன பண்ணுதான்? ஒரு மனிதன் பக்தி விருத்தி அடையவும் நித்திய ஜீவனுக்கு நேராய், அதாவது சுதந்திரத்தை கொடுக்கும். அப்படின்னும் போது என்ன சுதந்திரம் சொல்லி கேட்டீங்கன்னா, நித்திய ஜீவன். கர்த்தருடைய வருகையில நமக்கு கிடைக்க போகிற நித்திய ஜீவன், முழுமையான அந்த நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் கிடைச்சிருச்சா? இன்னைக்கே நமக்குள்ள இருக்குது நித்திய ஜீவன். ஆமென். ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளயும் நித்திய ஜீவன் இருக்கு. ஆனா அது எங்க முழுமை அடையுதுன்னா, கர்த்தருடைய வருகையில தான் முழுமை அடையுது. அல்லேலூயா. சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்போ பவுல் இங்க எழுதுறாரு, தெளிவா எழுதுறாரு. நல்லா கவனிங்க. என் பாயிண்ட்டுக்கு பவுலும் வந்துட்டாரு. பவுல் வந்துட்டாருன்னா பவுல் பாயிண்ட்டுக்கு நான் வந்துட்டேனா? ஏதோ ஒன்று நான் படிக்கும் போது கிடைச்ச குறிப்பு, அதை தியானிக்கும் போது கிடைச்ச வெளிப்பாடு, அதை தேடி பார்க்கும் போது பவுலும் அதே லிங்க் தான் எழுதியிருக்கிறாரு. அப்போஸ்தலர் 20ல் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்போ கர்த்தருடைய வசனத்தை கரெக்டான விதத்துல தான் வியாக்கியானம் பண்றோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பவுல் சொல்றாரு, கர்த்தருடைய தேவனும் அவருடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில செய்யற ரெண்டு காரியம். ஒன்னு என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, நாம் பக்தி விருத்தி அடைய வளர உதவி செய்து, பக்தி விருத்தி அடைவது மாத்திரமல்ல, நாம் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்து. அல்லேலூயா. அப்போ நான் சொல்றது அந்த பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. என்னது? ஒரு மனிதன் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க அந்த மனிதனுடைய சுபாவங்கள் மாறும், அந்த மனிதனுடைய குணம் மாறும், அந்த மனிதன் பக்தி விருத்தி அடைவான். அந்த மனிதன் பக்தி விருத்தி அடைவது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிறான். அல்லேலூயா. அப்போ பவுல் ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டார். பக்தி விருத்தி அடையவும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தருடைய வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறேன்றார். ஆமென். அப்போ இந்த காலை வேளையில கவனிங்க, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனத்தினுடைய வல்லமை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது வளரக்கூடிய வல்லமை உடையதா இருக்குது. அந்த வசனம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் பக்தி விருத்தியில வளருவோம். ஆமென். எதுல வளருவோம்? கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா பக்தியில வளராம நம்மளால இருக்கவே முடியாது. கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனுக்குள்ள வந்து விடுமானால் அந்த மனிதனுடைய சுபாவங்கள்ல மாற்றம் இல்லாம இருக்கவே இருக்காது. மாற்றம் இருக்கும். ஆமென்.
கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனுக்குள்ள வருமானால் சுபாவங்கள் பக்தி விருத்தியில மாத்திரமல்ல, இந்த உலக காரியங்களையும் அந்த மனிதன் வளருவான். உலக ஆசீர்வாதங்கள். ஏன்னா கர்த்தருடைய வசனம் அந்த மனிதனுக்குள்ள இருக்கிறபடினால அந்த வசனம் ஏற்ற நேரத்தில் வாக்கு தத்தங்களை கொடுத்து, எச்சரிப்புகளை கொடுத்து, ஏற்ற நேரத்தில் தீர்க்க தரிசனங்களை கொடுத்து அந்த மனிதனை நீதியின் பாதையில ஆசீர்வாதத்திற்கு நேராய் நடத்தும். அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மூன்றாவதாக கர்த்தருடைய வசனத்தினுடைய வல்லமை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னொரு ஒப்புமையை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. யாக்கோபு 1வது அதிகாரத்தின் 22 25 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1வது அதிகாரத்தின் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவனாயும் இருங்கள். என்னத்தினாலெனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டும் செய்யாதவனானால் அந்த வார்த்தைக்கு நீங்க பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செயல்களில் பாக்கியவானாயிருப்பான். அல்லேலூயா. என்ன நீங்க காலையிலேருந்து சரியான அல்லேலூயாவே சொல்ல மாட்டீங்களே? ஃபாஸ்டிங்கில் வந்திருக்கிறீங்களா? யாராவது ஃபாஸ்டிங்கில் வந்துட்டு நீ விட்டா நாங்கள் போய் மதியானம் 11:30 மணிக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு உட்காந்துருக்கீங்களா? இல்லையா? இல்லை வீட்டில் ஏதாவது சண்டை போட்டுன்னு வந்திருக்கீங்களா? சண்டை, வீட்டில் சண்டை அப்படின்னு ஏதாவது வந்து உட்காந்து இருக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லையா? எதுவும் இல்லையா? இல்லை நீ விடு, நாங்கள் போயிட்டு என்ன பண்ணணும், சீக்கிரமாக சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு உட்காந்துருக்கிறீங்களா? ஆமாவா? இல்லையா? இல்லையா? அப்போ நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, எந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமேன். ஒருவேளை துக்கத்தோடு வந்திருந்தீங்கன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். ஆமேன். ஏன்னா அவருடைய வார்த்தை தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அவருடைய வல்லமை உள்ள வார்த்தையை தான் கேட்டுட்டு இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தை கிரியை செய்யும். வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை யாக்கோபு எதனோடு கூட ஒப்பிடுகிறார் என்று கவனிப்பீர்களானால், கர்த்தருடைய வார்த்தையை யாக்கோபு ஒரு கண்ணாடியோடு கூட ஒப்பிடுகிறார். மிரர் இஸ் கம்பேரிங் த காட்ஸ் வேர்ட் டு அ மிரர். கண்ணாடி இல்லாம இன்னைக்கு வீடுகளே இல்லை. எல்லா வீட்லையுமே கண்ணாடி இருக்கும். சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஏன் கண்ணாடி பார்க்குறோம்? தலை சீவுறது. கரெக்டாக சொன்னார் அங்கிள். தலை சீவுறதுக்கு கண்ணாடி பார்க்குறோம். வேற ஏதாவது நம்முடைய முகத்தில் அலங்கோலமான காரியங்கள் இருக்குதா? என்ன மூக்கில் முடி வந்துருக்குதே, இதை கொஞ்சம் கட் பண்ணுவோம். இந்த இடம்னா ஒரு மாதிரி இருக்குதே, இதை சொரிஞ்சு எடுப்போம். இங்கே ஏதோ ஒன்று இருக்குதே, சரி என்ன முடி நல்லா இல்லையே இந்த ஹேர் ஸ்டைலு, அதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இல்லையா? இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பைக்கில் பார்த்துட்டு நிறுத்தும் போது பைக்கை வச்சுட்டு கண்ணாடி பார்த்துட்டு தலை சிவின்னு போயிடும். ஆனால் ஸ்திரீகள்லாம் அப்படி இல்லை பாருங்கள். சகோதரிகள்லாம் கர்த்தர் பாக்கியம் கொடுத்துருக்குறாரு. பர்ஸ்லேயே கண்ணாடி. இவங்க உட்கார்ற இடத்துல என்ன பண்ணலான்னா அப்படி திறக்கலாம், அப்படி வைக்கலாம். நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணி என்னென்னவோ பண்ணுவாங்க. அது உள்ளவே மேக்கப் செட்டே இருக்கும், ப்ரஷ் எல்லாம் வச்சுருப்பாங்க. எடுத்து அப்படி 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 அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? தப்பாக சொல்லலை. கண்ணாடி என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய முகத்தில் இருக்கிற குறைவுகளை நாம் சரி செய்து கொண்டு நம்முடைய முகத்தை அலங்கரிப்பதற்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உதவி செய்யுது. இப்போ அந்த கண்ணாடியை பார்க்குற மனுஷன் பார்த்துட்டு முடி கலைஞ்சிருக்கு, ஆனால் அதை சரி செய்யலை அப்படின்னும் போது அந்த மனிதன் கண்ணாடியை பார்த்ததே வேஸ்ட்டு. கரெக்டா? இப்போ நீங்கள் கண்ணாடியை பார்க்குறீங்க, முடி கலைஞ்சிருக்கு, ஏதோ ஒரு அலங்கோலமாக இருக்குது முகத்தில், ஏதோ ஒரு காரியம் அது நமக்கு வந்து சரியாக படலை. மூக்கில் முடி வளர்ந்துருக்கோ அல்லது மூக்கில் இருந்து ஏதோ வெளியே வந்திருக்குது. நம்ம அதை பார்த்துட்டோம். நம்ம என்ன பண்ணலன்னு சொல்லிக்கிட்டோன்னா அதை துடைக்கல, அல்லது அந்த முடியை கட் பண்ணல, அல்லது நம்முடைய முடியை அலங்கரிக்கல, பார்த்துட்டு நம்ம அப்படியே விட்டுடுறோம். அப்படின்னா கண்ணாடியை பார்த்ததே வேஸ்ட். அப்போ யாக்கோபு இங்கே என்ன எழுதுறாருன்னு என்ன சொல்ல வர்றாரு? வாட் இஸ் திஸ் பாயிண்ட்? காட்ஸ் வேர்ட் இஸ் லைக் அ மிரர்.
கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்ணாடியை போல இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற உதாரணத்தை சொல்லணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு தேவ மனிதர் விளக்கும் போது இதை இப்படி விளக்குறாரு. ஒருவேளை இன்னைக்கு யாக்கோபு இருந்திருந்தாருன்னா கண்ணாடியை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரு, எக்ஸ்ரே எம்ஆர்ஐன்னு கூட சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றார். ஏன் எக்ஸ்ரே எம்ஆர்ஐ? ஏன்னா ஒரு 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 பலவீனத்துக்காக மருத்துவர் இடத்துல போகிறோம். மருத்துவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடலாங்க. ஏன்னா சரீரத்துக்குள்ளே இருக்கிறது இந்த கண்களில் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. வெளியே கட்டி இருக்குதா பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க, இது கொழுப்பு கட்டி, இது சூட்டு கட்டி அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் உள்ள கட்டி இருக்குது, இல்லை எலும்பில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இல்லை வேற ஏதோ ஒரு காரியம் போது எக்ஸ்ரே போங்க, சிடி ஸ்கேன் போங்க, இல்லை இன்னும் அதுக்கும் மேலேனா எம்ஆர்ஐ போங்க. அதில் போனால் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக தெளிவாக தெரிஞ்சிடும். கரெக்டா சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்போது இந்த எக்ஸ்ரே என்ன வேலையை பண்ணுது, உள்ள என்ன பிரச்சனை, எலும்பு உடைஞ்சிருக்கா, முறிஞ்சிருக்கா, எங்கே உடைஞ்சிருக்கு, இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதா, சிடி ஸ்கேன் அந்த வேலையை பண்ணுது, எம்ஆர்ஐ அந்த வேலையை பண்ணுது, உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது பார்த்து சொல்லிடலாம். அப்போ அதை பார்த்த உடனே மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதற்குரிய மருந்துகளை கொடுத்து அந்த சரீரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா சரி செய்கிறார்கள். இப்போ எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம், சரி செய்வதற்கான மருந்துகளை எடுக்காம ஒரு மனிதன் விட்டு விடுவானே, ஆனால் அந்த மனிதன் எம்ஆர்ஐ எடுத்ததே வேஸ்ட். கரெக்டா? அப்போ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. பக்தன் சொல்றாரு, கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தவறுகளையும் குற்றங்களையும் பிழைகளையும் அந்த மனிதனுக்கு காண்பித்து எடுத்து காண்பிக்க கூடியதா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிழைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இவைகள் எல்லாம் எது எடுத்து காட்டுதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய வசனம் தான் என்ன பண்ணுதுன்னா எடுத்து காட்டுது. சில நேரங்களில் நாம் செய்வது எல்லாம் சரி நினைச்சிட்டு இருப்போம், நாம் செய்வது எல்லாம் நியாயமானது, எனக்குள்ளே எந்த ஒரு பிழையும் கிடையாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் நல்ல கவனிங்க, வேதத்தை படிக்கும் போது தான் நிறைய நேரத்தில் நமக்கே புரியும், சில வசனம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம பண்ணது தப்பு, நம்ம எடுத்த தீர்மானம் தப்பு, நம்ம பேசின வார்த்தைகள் தப்பு, நம்ம போன வழி தப்பு, நம்ம செய்த காரியம் தவறு, இது வேதத்துக்கு ஒவ்வாத காரியம் என்பதை இந்த வேதம் என்ன பண்ணுதுன்னா ஒரு கண்ணாடியை போல, ஒரு எக்ஸ்ரேவை போல, ஒரு எம்ஆர்ஐயை போல நமக்குள்ள இருக்கிற பிழைகளை நமக்கு காண்பிக்க கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்களேன், சத்தமா தான் சொல்லுங்களேன். உலகத்துல மனிதர்கள் இருக்கிறாங்க, நம்ம எது பண்ணாலும் பிழை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்கள். ஆமென். நீங்க எது பண்ணுங்க பிழை கண்டுபிடிப்பாங்க. ஒரு செருப்பு வாங்குங்க, என்ன செருப்பு இது, இதை போய் 400 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறேன்னு வாங்க, நல்லாவே இல்லைன்னு வாங்க. ஒரு வீடு கட்டுங்க, அதுலேயும் பிழை கண்டுபிடிப்பாங்க. ஒரு வாகனம் வாங்குங்க, பிழை கண்டுபிடிப்பாங்க. ஒரு வாட்ச் வாங்குங்க, பிழை கண்டுபிடிப்பாங்க. இல்லை முடி வெட்டுங்க, பிழை கண்டுபிடிப்பாங்க. ஷேவ் பண்ணுங்க, பிழை கண்டுபிடிப்பாங்க. அவங்களுடைய வேலையை என்னன்னா உங்களை பார்த்தாவே ஏதாவது ஒன்று குறை சொல்லிடணும். இன்னைக்கு உங்ககிட்ட குறை சொல்லி உங்களுடைய இருதயத்தை நோகடித்து அதனால அவங்க எரியிற வயிற்றுல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அமுச்சிக்கணும். அதுதான் அவங்களுக்கு ஆறுதல், அதுதான் அவங்களுக்கு சமாதானம், அதுதான் அவர்களுக்கு திருப்தி. அதனால அவங்களுடைய வேலையை என்ன பண்ணுங்க, நீங்க என்னதான் நல்ல காரியம் பண்ணுங்களேன், பெரிய உலக சாதனை பண்ணா கூட அதில் ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க. ஆமா, இதெல்லாம் ஒரு உலக சாதனையா, இதெல்லாம் அப்பயே பண்ணிருக்க வேண்டியது, இப்போ பண்ணி என்ன பிரயோஜனம்னுவாங்க. அதெல்லாம் முறியடிச்சிருவாங்க, 10 வருஷம் எவனோ முறியடிச்சிருவான் அப்படின்வாங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த உலக மனிதர்கள் குறை கண்டுபிடிப்பாங்க. எதுக்கு குறை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய நேரத்தில் அவர்களுடைய வயிற்றெரித்தலை அணைத்துக் கொள்வதற்கும் நம்முடைய காயத்தை இன்னும் அதிகமாக்குறதுக்கும். ஆனா இந்த வேதம் காட்டுகிற நம்முடைய குறைகளை இந்த வேதம் சுட்டி காட்டுது. எதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மை நாம் திருத்தி கொள்ளுவதற்கு. அல்லேலூயா, நம்மை நாம் சீர்படுத்தி கொள்ளுவதற்கு. நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற அந்த காயம் என்ன, நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற குறை என்ன, நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற குறை என்ன, பிழை என்ன, உள்ளான மனுஷன் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறான், வாழ்க்கையில் எந்த இடம்
வேலையில ஏதாவது காரியத்தின் நிமித்தமாய் அவனுக்கு குறை இருக்குதா? என்ன குறை இருக்குது? அவனுடைய குணத்துல என்ன குறை இருக்குது? இல்ல ஊழியத்தில் அவனுக்கு என்ன குறை இருக்குது? அல்லது குடும்பத்தில் அவனுடைய குணத்துல என்ன குறை இருக்குது? அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் சரி செய்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன, குறைகள் என்ன, பிழைகள் என்ன, இவைகளை எல்லாம் நமக்கு தெல்ல தெளிவாய் எடுத்து காட்டுகிற ஒரு கண்ணாடியை போல, ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனை போல இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, இந்த வசனத்தினுடைய வல்லமை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கே தெரியாத உள்ளான காயங்களை எப்படி எக்ஸ்ரேவும் எம்ஆர்ஐயும் நமக்கு எடுத்து காட்டுதோ, அதே போல நமக்கு உள்ள இருக்கிற பிழைகளை நமக்கு எடுத்து காட்டக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா எம்ஆர்ஐ போல கர்த்தருடைய வசனத்துக்கு தான் இருக்குது. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன். அப்ப புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஜனங்கள் எல்லாம் ராஜாக்களுடைய காலத்துல என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வசனத்தை மறந்தார்கள், கர்த்தருடைய வசனத்தை தொலைத்தார்கள். என்ன எப்படி வாழணும்னு தெரியல, மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஜோசியா என்கிற ராஜாவுடைய நாட்கள்ல இந்த மனிதன் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படி பணங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி முக்கியமான அதிகாரிகளிடத்தில் கொடுத்து கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும் பொழுது, பிரதான ஆசாரியனாகிய இல்கியா என்கிற மனிதனுடைய கண்கள்ல கர்த்தருடைய பிரமாணம் மோசே கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த பிரமாணத்தை கண்டெடுக்கிறாங்க. அந்த பிரமாணத்தை கண்டெடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நீங்கள் குறிக்கிறவங்க குறித்து வாசித்து பாருங்க. 2 ராஜாக்கள் 22வது அதிகாரத்தையும் 23வது அதிகாரத்தையும் நீங்க படிக்கணும். 10லிருந்து 13. 2 ராஜாக்கள் 22வது அதிகாரத்தின் 10வது வசனத்திலிருந்து நீங்க வாசி பார்ப்பீர்களானால் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 22வது அதிகாரத்தின் 10வது வசனத்திலிருந்து, சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரியனாகிய இல்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பதாக வாசித்தான். பழைய ஏற்பாட்டில் பக்கம் 499. ராஜா நியாயப்பிரமாண புத்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிக்காமுக்கும் மிகாயாவின் குமாரனாகிய அக்பருக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவினுடைய ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புத்தகம் வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காக, ஜனத்திற்காக, யூதாவனத்திற்காக கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். உல்தாள் இடத்துல எழுந்து போறாங்க ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல. ஆமென் சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஏன் கர்த்தருடைய புத்தகத்தை படிச்சவன ராஜா ட்ரெஸ் கிழிச்சுக்கிறான், ஓன் அழுறான்? போய் விசாரிங்கய்யா, முதல்ல எனக்காக, உங்களுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, ராஜ்யத்துக்காக, யூதா அனைத்துக்காகவும் போங்க, போய் விசாரிங்க, உல்தாள் இடத்துல போய் கேளுங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே கர்த்தருடைய வசனத்தை மறந்து அது காட்டுற பாதையில் நடக்காம அவங்க இஷ்டம் போல பாவம் பெருகிடுச்சு தேசத்துல. எது நீதி எது அநீதி என்று தெரியல, மனம் போன போக்கில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருடைய நியாயப்பிரமாண புத்தகம் தேவனுடைய ஆலயத்தில் கண்டெடுக்கப்படுகிறது. இது கண்டெடுக்கப்பட்ட உடனே அதை வாசிக்க சொல்லுகிறான். அதை வாசிக்கிறார்கள். வாசித்த உடனே ராஜாவுக்கு தெரியுது, ஐயோ நம்முடைய ஆளுகை, நம்முடைய தேசம், நம்முடைய ஜனங்கள் எல்லாம் தவறான காரியங்கள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க, தேசமே பாவத்தில் இருக்குது. ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிட்டு அழுறான். உடனே உல்தாள் இடத்துல போறாங்க. உல்தாள் சொல்றாங்க, தேவனுடைய கோபம் தேசத்தின் மீது வரப்போகிறது. கவனிக்கிறீங்களா? தேவனுடைய கோபம் தேசத்தின் மீது வரப்போகிறது. தேவ கோபம் தேசத்தின் மீது பற்றி எறிய போகிறது. ஆனாலும் கூட ஜோசியா நீ தாழ்த்தினது நிமித்தம் உன் நாட்களில் அதை செய்ய மாட்டேன். ஆமென். நடந்தது என்ன? யோசியா உடனே என்ன பண்றான்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஒரு பெரிய ரீஃபார்மேஷன், ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்தில் கொண்டு வருகிறான். தேவையற்ற விக்கிரக தோப்புகள், பலிபீடங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து போடுங்கள். எல்லாரும் மனம் திரும்புவதற்கு கட்டளையிடுறாங்க. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்துங்க, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஆராதனையை செய்யுங்க, கர்த்தர் காட்டின வழியில நடங்க. ஏன்னா நியாய பிரமாணம் நமக்கு கண்ணாடியை போல நம்ம பண்ண பாவத்தை காட்டிடுச்சியா, இனி நம்ம கிட்ட இருக்கிற குறையை சீர் செய்து கொள்ளவில்லையானால் தேவ கோபம் நம் மீது பற்றி எரியும். ஒரு பெரிய ரெஃபார்மேஷன் அந்த இடத்துல நடக்குது. தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை இந்த யோசியாவினுடைய நாட்கள்ல பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ
இந்த ஜனங்கள் பண்ண பாவம், இந்த ராஜ்யத்தில் இருந்த பாவத்தை அந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி, அவங்க குறைய காட்டி அவர்களை நல்வழிப்படுத்தினதுக்கு உதவி செய்தது எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு தேவனுடைய ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. வரல பாருங்க. அல்லேலூயா. வசனம் நமக்குள்ள இருக்கிற குறைவுகளை அது சுட்டி காட்டும். ஆமென். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லிட்டு அடுத்த குறிப்புக்கு போயிடுறேன். வசனம் உங்களுடைய குறைவுகளை சுட்டி காண்பிக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, கணவர் ஏதாவது திட்டாருன்னா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, இல்லை மனைவி ஏதாவது பண்ணிட்டா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, பெற்றோர் இல்லை பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி வசனம் நம்முடைய பாவத்தை சுட்டி காண்பிக்கும் பொழுது ஆண்டவர் இடத்துல மூஞ்சி தூக்கி வச்சுக்க கூடாது. ஆமென். நமக்குள்ள இருக்கிற குறைய மனிதர்கள் சொல்லும் பொழுது சில நேரத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், என்கிட்டே குறை கண்டுபிடிக்கிறியா, அடுத்த தடவை நீ வா. அப்படி கிடையாது. இல்லை என்னை என்கிட்டே குறை, அதுதான் நான் இனிமேல் அவங்ககிட்ட பேச மாட்டேன், இப்படி திரும்பிக்கிறேன் நான், ஏன்னா குறை கண்டுபிடிச்சுன்னு இருக்கிறான். கிடையாது. கர்த்தருடைய வசனம் நம்முடைய குறைய, நம்முடைய பிழையை, நம்முடைய தவறை, நமக்குள்ள இருக்கிற பாவத்தை சுட்டி காண்பிக்குமானால் உங்களுடைய முகத்தை அதற்கு விரோதமாய் திருப்பாதீர்கள். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு விரோதமா திருப்பாதீங்க. அதை சரி செய்து கொண்டு கர்த்தரோடு கூட ஒப்புரவாகுதல கவனம் செலுத்துங்க. அல்லேலூயா. அப்போ வாழ்க்கை இன்னும் ஆஸ்வாதமாய் மாறும். சத்தமாக தான் சொல்லுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து இந்த மிரரோடு கூடவே சேர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒப்புமையும் நம்ம பார்த்துட்டோம்னா ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எபேசியர் 5வது அதிகாரத்தின் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 5:23 வேகமா எடுத்து வாசிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்கம்மா. ம் 26 தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடத்துல இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை திருவசனம் தண்ணீரோடு கூட ஒப்பிட்டு என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை விவரிக்கிறார். ஆமென். தண்ணி என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மிக முக்கியமாய் ஒரு மனிதனை கழுவுகிறது. ஆமென். ஒரு மனிதனை தண்ணி என்ன பண்ணுது? கழுவுது. தண்ணியே இல்லை வச்சுக்கோங்க, தண்ணியே இல்லாத ஒரு தேசத்துல போய் மாட்டிக்கிட்டோம், எப்படி இருக்கும் வாழ்க்கை? யோசிச்சு பாருங்க. குடிக்க முடியாது, ஜீவன், அந்த மனிதனுடைய ஜீவன் கேள்விக்குறியா போகும். குடிக்க முடியாது, குளிக்க முடியாது, இல்லையா? அப்போ தண்ணியினுடைய மிக முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கிறது, அதே நேரத்தில் அந்த மனிதனை கழுவுவது, அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற அழுக்குகள் எல்லாவற்றையும் கழுவுவது தண்ணியினுடைய வேலையா இருக்குது. ஆமென். அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டின் காலத்துல நீங்க இப்போ நம்ம யாத்திராகமம் லேவியராகமம் வந்துட்டோம் இல்லையா, படிச்சிருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு மோசேயின் இடத்துல, ஆசாரிப்பு கூடாரத்திற்கு வெளியே ஒரு வெண்கல தொட்டியை என்ன பண்ணோம்னா உண்டாக்கணும். அதுல என்ன இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த வெண்கல தொட்டியில தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த தண்ணியில ஆசாரியன் தன்னை என்ன பண்ண வேண்டுமானால் கழுவி கொண்டுதான் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய பரிசுத்தமான இடத்துக்குள்ள ஆசாரியன் உள்ள போகிறான். அப்படி உள்ள போகும் பொழுது இந்த வெளியில இருக்கிற அழுக்கு, இந்த வெளியில இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் அவன் எடுத்துட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா உள்ள போகக்கூடாது. அதனால அவன் தன்னை முழுவதுமாய் கழுவி கொண்டு, வெளி பிரகாரமா அவன் கழுவுறதுனுடைய அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய ஸ்தலம் எவ்வளவு தேவனுடைய பிரசன்னம் எவ்வளவு பரிசுத்தமானது, அவர் எவ்வளவு பரிசுத்தமானவர், அவர் அவ்வளவு சாதாரணமா அலட்சியமா என்ன பண்ணிட முடியாதுன்னா அணுகிட முடியாது, அணுகவும் கூடாது என்பதை விவரிப்பதற்காக
பாடமாய் வைக்கப்பட்ட பிரமாணங்களும் சடங்காச்சாரியங்களும் தான் இவைகள் எல்லாம். அந்த தொட்டியில கழுவிட்டு தான் அவன் என்ன பண்ணணும்னா அவன் தேவ சமூகத்துக்கு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கழுவாம போனான்னா அவன் காலி. அவன் கழுவாம போனான்னா கர்த்தர் அவனை அடிச்சிருவாரு. இதெல்லாம் பயங்கர பிரமாணங்கள், பழைய கடினமான பிரமாணமா இருந்தது பழைய ஏற்பாட்டில். சட்டத்திட்டங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் அப்படிலாம் இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் அன்னைக்கு கொடுத்துருந்தாரு. சரி, அப்போ கவனிங்க, இன்னைக்கு நம்மை நல்லா கவனிங்க, நம்மை தேவ சமூகத்துக்கு வர நம்மை சுத்திகரித்து நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிக்கவும் நம்மை கழுவும் நமக்கு உதவி செய்கிறது எதுன்னு சொல்லிக்கிறீங்கன்னா கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. ஏன் அது அப்படி சொல்றேன்? ஏன்னா போன குறிப்பில் நான் சொன்னேன், கண்ணாடி குற்றத்தை என்ன பண்ணுது? காட்டுது. ஆமேன் சொல்லுங்க. வசனம் என்ன பண்ணுது? இது தப்புன்னு சொல்லி காட்டுற வேலையும் பண்ணுது. கவனிக்கிறீங்களா? வசனம் இது என்ன, இது தப்புன்னு சொல்லி காட்டுற கண்ணாடியை போலவும் இருக்குது. அந்த குறைவை கழுவுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் வேத வசனத்தை தண்ணீரோடு கூட ஒப்பிடப்பட்டிருக்கிறது. தண்ணி எப்படி கழுவுதோ அந்த மாதிரி நம்முடைய குறைவுகளையும் பாவங்களையும் எப்படி கழுவ வேண்டும், காட்டுறது மட்டும் இல்லை, எப்படி கழுவணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு காரியத்தை செய்யுங்க, கீபோர்டு கற்றுக்கோங்களேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லை, அதை கற்றுக் கொடுக்கவும் செஞ்சால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வசனம் நம்ம கிட்ட இருக்கிற குறைய மட்டும் காட்டல, அதை கழுவுவதற்கும் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வழிவாசல்களை காட்டுகிறதா இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா அது தண்ணீருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்றேன், இன்னும் 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அக்கினியை குறித்து பார்த்துட்டோம், ஹேமர் குறித்து பார்த்துட்டோம், சம்மட்டியை குறித்து பார்த்தாச்சு, ஆவியின் பட்டயத்தை குறித்து பார்த்தாச்சு. இன்னும் 2 காரியத்தை சொல்லி நான் 3 காரியத்தை சொல்லி சுருக்கமாய் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு ஞானத்தையும் பலனையும் கொடுப்பாராக. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வசனம் பலமான ஆகாரமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வசனம் என்னவா இருக்கு? ஆகாரமாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. என்னவா இருக்கு? ஆகாரம். ஒரு ஃபுட், ஒரு ஆகாரம் என்ன பண்ணுது? ஒரு மனிதனுக்கு பலன் தருகிறது. ஆகாரம் ஒரு மனிதனுக்கு என்ன பண்ணுது? சொல்லுங்க. பலன் தருகிறது. சாப்பாடு சரியா சாப்பிடாத ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? நோய் வாய்ப்பட்டு சீக்கிரமா விட்டமின் குறைஞ்சி அப்புறம் அடிக்கடிக்கு மருத்துவர் இடத்துல போய் மருந்துங்களை வாங்கிட்டு இதை பண்ணிட்டு ரொம்ப வீக்கா இருப்பாங்க இல்லையா? ஆமா தானே? ரொம்ப வீக்கா இருப்பாங்க இல்லையா? ஆமா. அப்போ கர்த்தருடைய வசனம் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா 3 விதமான ஆகாரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:2 பேதுரு சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்கன்னா களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஆவின் பாலின் மீதல்ல, ஆரோக்கிய பாலின் மீதல்ல, ஞானப்பால். ஒரு குழந்தைக்கு என்ன பண்றோம்னா பால் அவசியமா இருக்குது. கரெக்டா? ஒரு குழந்தைக்கு பால் அவசியமா இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைக்கு தேவையான மிக முக்கியமான உணவை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பால். ஆமென். அப்போ ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய வசனத்துல நமக்கு, அதாவது ரட்சிக்கப்பட்ட புதுசுல நமக்கு ஒரு நல்ல ஆகாரமா இருப்பது பாலை போல. நல்ல நமக்கு ஒரு குழந்தை எப்படி பாலை நேசித்து குடித்து அந்த பால்ல இருந்து தனக்குரிய சத்துக்களை எல்லாம் பெற்றுக்கொள்கிறதோ அது மாதிரி ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு மனிதனுக்கு வேத வசனம் பாலை போல இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ரைட். அதன் பின்பதாக பவுல் அதே பவுல் எழுதும் போது எழுதுறாரு, எபிரேயர் 5:18 5:12 14 18 எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, பலமான ஆகாரத்தை என்ன பண்ணுங்கன்னா உட்கொள்ளுங்க. அப்படின்னா என்ன? வேத வசனம், உபதேசம் என்கிற பலமான. ஆரம்பத்துல பால் குடிச்சப்பா சாதாரண சின்ன சின்ன பிரசங்கங்களையும் சத்தியங்களையும் கேட்டேன். அதன் பின்பதாக என்ன பண்ணணும்னா இன்னும் பால் குடிக்கிற குழந்தையாகவே இருக்கக்கூடாது. என்ன பண்ணுன்னா பலமான ஆகாரத்துக்கு வா. மட்டன் சாப்பிடு, சிக்கன் சாப்பிடு, ஃபிஷ்ஷு சாப்பிடு, நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிடு, எல்லா கீரை வகைகளும் சாப்பிடு, தண்டுகளை சாப்பிடு.
பழங்களை சாப்பிடு, ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சாப்பிடு, நல்லா பல்லு வந்துருச்சு இல்லை, கடிச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல வளர்ந்த பிள்ளைங்களுக்கு. அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் பால் குடிக்கிற ஒரு கிறிஸ்தவனை போல எளிமையான சத்தியங்களையும் உபதேசங்களையும் கேட்ட, சாதாரணமாக வேதத்தை படித்த, இப்போ நீ பலமான ஆகாரத்தை சாப்பிடணும், இன்னும் வேதத்தை அதிகமாக படி, இன்னும் வேதத்தை அதிகமாய் தியானி, இன்னும் கர்த்தருடைய வசனத்தை அதிகமாய் கேட்டு உபதேசங்களை கற்றுக்கொள் எழுதுறாரு. கடைசியாக இன்னொரு உணவோடு கூட இது ஒப்பிடப்பட்டிருக்கு. இது எப்பயாவது பேசலாம், ஆனால் இப்போ நான் வந்துட்டதுனால சுருக்கமாக நான் சொல்லிட்டு போயிடுறேன். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேன். கர்த்தருடைய வசனம் 19வது சங்கீதத்தின் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் தேனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேன் என்ன வேலை பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மதுரம், ஒரு சுவையை கொடுக்குது. ஆமென், சொல்லுங்களேன். தேன் என்ன கொடுக்குது? சுவையை கொடுக்குது, நல்ல மதுரம். இன்னைக்கு இருக்கிற தேன்லாம் நிறைய கலப்படம் தான், எல்லாம் டூப்ளிகேட் தேனுங்க இன்னைக்கு பாட்டிலில் வர்றது எல்லாமே. ஆமாம், பாருங்க, நாங்கள் ஒரு தடவை எங்கேயோ போயிருந்தோம், அப்போ ஒரு தேன் பாட்டில் வாங்கிட்டு வந்தோம். மலையிலேருந்து ஏற்ற தேனுன்னாங்க. சரி, மலையிலேருந்து ஏற்ற தேனா வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சா, ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாம் வெள்ளையாயிட்டு உள்ளேருந்து சர்க்கரை மாவு வெளியே வருது. ஆனால் டவுட் இருந்தது எனக்கு அப்போவே, இதெல்லாம் வந்து டூப்ளிகேட்டாக தான் இருக்கும், சும்மா சொல்லுவாங்க அப்படின்னு. தேன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேனில் அது மதுரம். ரெண்டாவது, இந்த தேன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய கண்களை தெளிவுபடுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. உடலுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. பாலில் தேன் கலந்து சாப்பிடுங்க எல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஏன் 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 இதெல்லாமே அதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் அந்த தேன் என்ன பண்ணுதுன்னா உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. அப்போ கவனிங்க, பாலாக இருந்தாலும் சரி, பலமான ஆகாரம் ஆகிய எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது தேனாக இருந்தாலும் சரி, இவைகளுடைய வேலை என்னன்னா ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பது, பலத்தை கொடுப்பது. அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, அப்போ கர்த்தருடைய வசனத்தினுடைய வல்லமை என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் பலவீனங்களையும் பிசாசினுடைய எல்லா விதமான எதிர்ப்புகளையும் தாண்டி நடப்பதற்கு எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு தேவையான பலம் எங்கிருந்து கிடைக்குதுன்னா கர்த்தருடைய வசனத்திலிருந்து தாங்க கிடைக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பலமான ஆகாரம், ஒரு பலமான ஆகாரம் கொடுக்கிற வல்லமையை போல, சரீரத்துக்கு கொடுக்கிற வல்லமையை போல கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனுடைய ஆத்மாவுக்கு பலன் தருது. அல்லேலூயா. நான் எப்பயோ ஒரு தடவை படித்தேன், ஒரு டீ, ஒரு கப்பு டீயில் 104 கலோரி எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அது படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. சில நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும் பாருங்க, ஒரு டீ அடிச்சு அப்படியே பிரைட் ஆகிடும். அதான் சொல்லுவாங்க, ஒரு டீ அடிச்சுட்டு வருவோமா அப்படின்வாங்க என் நண்பர்கள்லாம். என் ஃப்ரெண்டும் ஒரு டீ பைத்தியமாக இருக்கிறார் ஒருத்தர். டீ தான் ஒரு நாளைக்கு 10 டீ குடிக்க சொன்னாலும் குடிப்பார். டீ அடிக்கலாம் டீ அடிக்கலான்னுவார். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் போனோம் வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு டீ குடித்த உடனே நமக்கே என்ன, வேலை செஞ்சுன்னு இருக்கிறவங்க, வேலை செஞ்சு செய்கிறவங்களுக்குலாம் ஒரு டீ போட்டு கொடுக்குறோம். ஏன் டீ போட்டு கொடுக்குறோம்? ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் அது என்ன பண்ணுதுன்னா அவங்கள புத்துணர்ச்சி ஆக்குது, கொஞ்சம் ஒரு பலத்தை கொடுக்குது. அது சாப்பிடாமே வேலை செஞ்சாங்கன்னா என்ன ஆவாங்க சொல்லுங்க? மயங்கி விழுந்துருவாங்க பொத்துன்னு. கரெக்டா? அப்போ கவனிங்க, ஒரு மனிதனுடைய சரீரத்திற்கு எப்படி ஆகாரம் பலன் தருகிறதோ அந்த மாதிரி மனிதனுடைய ஆத்மாவுக்கு பலன் கொடுக்கக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வசனம். அப்போ உங்களுடைய ஆத்மாவில் நீங்கள் பலன் அடைய வேண்டுமானால், உங்களுடைய ஆவியில் ஆத்மாவில் பலன் அடைந்து சோர்ந்து போக, வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதியின் பிரச்சனை, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குடும்ப பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான கேள்விகள் குறைவுகள் எல்லாவற்றிலையும் உங்களுடைய ஆத்மா பலன் அடைய வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த கர்த்தருடைய வசனத்தை இன்னும் அதிகமாக உங்களுடைய ஆத்மா உட்கொள்ளணும். இன்னும் அதிகமாக இந்த வசனத்தை படிக்கணும், இன்னும் அதிகமாக இந்த வசனத்தை தியானிக்கணும், இன்னும் அதிகமாக இந்த வசனங்களை உங்களுடையதாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமா தேவன் பேசுவதை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் உங்களுக்கு பலன் கொடுக்கிறது. இதுதான் உங்களுக்கு பலன் கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இது வரைக்கும் நம்ம எத்தனை காரியம் பார்த்துருக்கோம்? 5 காரியம் பார்த்துருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் வெளிச்சத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, விதைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, கண்ணாடியோடு கூட ஒப்பிடப்பட்டிருக்கிறது, தண்ணீரோடு கூட ஒப்பிடப்பட்டிருக்கிறது,
உணவோடு கூட ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஃபுட். அல்லேலூயா. ஆறாவதாக பனி, உறைந்த மழை அப்படின்னு கூட சொல்லலாம். அது பனி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பனியோடு கூட ஒப்பிடப்பட்டிருக்கிறது. 32வது அதிகாரம் 2வது உபாகமம் 32:2 ஆண்டவர் சொல்றார் அந்த வார்த்தையை. கர்த்தருடைய வசனம் பனியோடு கூட ஒப்பிடப்பட்டிருக்கு. இந்த பனி எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இட்ஸ் a symbol of blessing. டியூ. இந்த பனி ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். ஏன்னா இந்த பனி உறைந்த மழை, இந்த பனி பாருங்களேன், அது பார்க்கறதுக்கு ஒரு பிளசண்டா இருக்கும். வெளியே அதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு வெதர் கொடுக்கறது மட்டும் இல்லை, பார்க்கறதுக்கு பிளசண்டா இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த பனி அந்த செடிகள் மீது, மரங்கள் மீது அது விழும் பொழுது அந்த செடிகளையும் அந்த மரங்களையும் இந்த பனி என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இட் நரிஷஸ் தெம். அதாவது அந்த பனி அவைகள் இன்னும் செழித்து வளருவதற்கு அது உதவி செய்கிறது. ஆமென். அந்த செடி, அந்த வயல், அந்த மரம், இவைகள் எல்லாம் செழித்து வளருவதற்கு பனி என்ன பண்ணுதுன்னா உதவி செய்யுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அப்போ இட்ஸ் a figure of God's blessing, symbol of God's blessing. Dew is the symbol of God's blessing. அப்போ அங்கே வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வசனத்தை பனியோடு கூட ஒப்பிட்டு, உறைந்த மழையோடு கூட ஒப்பிட்டு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அங்கே மழைன்னு போட்டிருந்தாலும் அதனுடைய அர்த்தம் என்னன்னா பனியை குறிக்கிறதான ஒரு வசனம். அது ஆங்கிலத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் தெரியும், உறைந்த மழை. சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்போ கர்த்தருடைய வசனம் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குதோ அது பனியை போல அந்த மனிதனுடைய வாழ்க்கையை என்னவா மாற்றும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செழிப்பாய் மாற்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயத்தை செழிப்பா மாற்றும், மகிழ்ச்சி உண்டாக்கும், சமாதானத்தை உண்டாக்கும், ஆறுதலை உண்டாக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல, வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாத பாதையிலும் இந்த வசனம் நடத்தும். ஆமென். நான் சொல்றேன் பாருங்க, வசனத்தை கை கொள்ளுகிற மனிதன், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மனிதனை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார். கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் பாருங்க, அடிச்சு சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன். கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க. அப்போ பனிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா பனியினுடைய வல்லமை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது செடியையும் அது மற்ற பச்சையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான மரங்களையும் அது செழிப்பாக்கக்கூடிய வல்லமையுடையதாக இருக்குது. அப்போ கர்த்தருடைய வசனம் நம்ம இன்னும் அதிகமாய் ஆவியிலையும் சரி இந்த உலகத்திலையும் சரி நன்மையின் பாதையில், ஆசீர்வாதத்தின் பாதையில் நடப்பதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய வல்லமையுடையது கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழாவதாக கர்த்தருடைய வசனம் சுத்த பொன்னுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சுத்த சங்கீதம் 19வது அதிகாரம் கிடையாது, சங்கீதம் 19வது சங்கீதத்தின் 9-10 கடைசி இது, அவ்வளவுதான், முடிச்சிடலாம். கர்த்தருடைய நியாயங்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வசனம், அது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய சத்தியம், இது எல்லாமே 8வது வசனம் கர்த்தருடைய நியாயங்கள். அதுக்கப்புறம் நீங்க பாத்துங்க கர்த்தருடைய கற்பனை அதே வசனத்துல. இவைகள் எல்லாமே எதை குறிக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வசனத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அப்படியே வரும்போது தான் பார்க்குறோம், அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் மதுரம் உள்ளதாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. தேனிலும் மதுரம் வசனம். இப்போ இங்க பார்க்குறோம் என்னன்னா, பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் என்னவா இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விரும்பப்படத்தக்கது. ஆமென். அல்லேலூயா. யாராவது இங்கே கோல்டு வாங்குறதுல எக்ஸ்பர்ட் இருக்கீங்களா? நான்லாம் போனேன்னா கோல்டு அப்படியே பார்த்து கலப்படமே இல்லாமல் கரெக்டாக வாங்கிடுவேன்னு சொல்கிற ஆள் இருக்கிறீங்களா? அப்போ வாங்கினீங்களா? இப்போ வாங்குறது இல்லையா? சரி. இந்த 18 கேரட் 22 கேரட் 24 கேரட்ன்றாங்கல்ல, 916ன்னு சொல்கிறாங்க. யாருக்காவது தெரியுமா 916 என்ன சொல்லுங்க? சுத்தமான பியூர் கோல்டா அங்கிள்? பியூர் கோல்டுக்கு 2வது பியூர் கோல்டு. அப்போ
24 கேரட். அங்கிள் சொன்னார் பாருங்க, பியூர் கோல்டு இருக்கு 24 கேரட். 999 916 மாதிரி 999. அதான் அது எப்படி சொல்லணும்னா 916 அப்படின்னா 91.6. அதனுடைய அர்த்தம் என்னன்னா 100% தங்கத்தில் 91.6% தான் அதில் தங்கம் இருக்கும். அதை தான் 916ன்னு சொல்கிறோம். மீதம் இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நகை செய்வதற்கு வேற ஏதாவது சில பொருட்களை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லைக் காப்பர் இந்த மாதிரியான காரியங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அதில் கலப்பாங்க. அப்போ அதில் 91.6% தான் தங்கம். பியூர் கோல்டு இருக்கான்னு கேட்டால் இருக்கு, அது 99.9. நீங்கள் கோல்டு பாரால்லாம் வரும், அது பிஸ்கெட், கோல்டு பிஸ்கெட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது 99.9. அதனுடைய விலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை விலையை விட 2000 3000 அதிகமாக இருக்கும். அதுதான் 24 கேரட். அதில் 99.9% கோல்டு தான் இருக்கும். 0.01% தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேற ஏதாவது. அப்போ கோல்டுலேயே நீங்கள் பாருங்க 18 கேரட்ன்றாங்க, 22 கேரட்ன்றாங்க, 24 கேரட்ன்றாங்க. விலை உயர்ந்த ஒரு பொருள், அதை வாங்கி பத்திரமா எப்படி நம்ம வீட்டில் வைக்கிறோம், ஏன்னா அது விலை உயர்ந்தது, அது நிறைய விதங்களில் உதவி செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பக்தன் சொல்றாரு 119வது சங்கீதத்தில் குறிக்கிறவங்க குறித்து கொள்ளுங்க. 72வது வசனம், 127வது வசனம், 162வது வசனம், 72வது வசனம், 127வது வசனம், 162வது வசனம், 119வது சங்கீதத்தில் இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் பொன்னை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் சுத்த பசும்பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றதும் விரும்பப்படத்தக்கதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா ஒரு பொன், ஒரு கோல்டு எப்படி உங்களை அழகா மாத்துதோ, ஒரு கோல்டு எப்படி உங்களுக்கு அது ஒரு சொத்தா மாறி உங்களுக்கு ஒரு நல்ல பேக்கப் கொடுக்குதோ, உங்களை ஆசீர்வாதமாக்குதோ, அதே போல அதை காட்டிலும் கர்த்தருடைய வசனம் விலையேற பெற்றது. 99.9 24 கேரட் கோல்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை காட்டிலும் விலையேற பெற்றது எதுன்னு சொல்லிங்கன்னா கர்த்தருடைய வசனம். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தங்கம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், தங்கம் உங்களுக்கு பணத்தை கொடுக்கலாம், தங்கம் உங்களுக்கு ஒரு அழகை கொடுக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் விலையேற பெற்ற ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் வழிநடத்துதலையும் வாக்குத்தத்தங்களையும் நித்திய ஜீவனையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் உங்களுக்கு காண்பித்து அவருடைய பாதையில் உங்களை நடத்தக்கூடிய விலையேற பெற்ற ஒரு சொத்தாய் இந்த கர்த்தருடைய வேதம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு கோல்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொருள். ஆமாவா இல்லையா? கோல்டு பவர்ஃபுல்லான ஒரு பொருள். 50 சவரன் கோல்டு இருந்தா இஸ் a பவர்ஃபுல் பர்சன். 100 சவரன் கோல்டு இருந்தா பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு என்னப்பா 100 சவரம் வச்சுருக்கிறாங்க, 50 சவரம் வச்சுருக்கிறாங்க, அதை காட்டிலும் பவர்ஃபுல் பர்சன் இந்த வேதத்தை வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த தங்கம் கொடுக்க முடியாத விஷயத்தெல்லாம் இந்த வேதம் கொடுக்கும். அல்லேலூயா. இதுதான் மெய்யான புதையல். அல்லேலூயா. நீங்கள் யாராவது ஐயோ நகை வாங்க முடியலையே, ஒரு சவரன் நகை வாங்க முடியலையே, ஒரு அரை சவரன் நகை வாங்க முடியலையேன்னு தவிச்சுன்னு இருக்கிறீங்களா? அவங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை காட்டிலும் விலையேற பெற்ற புதையல் உங்ககிட்ட இருக்கு. இந்த புதையல் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும். அல்லேலூயா. அதன் பின்பதாக கர்த்தருடைய வசனம் அக்கினியோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, சம்மட்டியோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, பட்டயத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்கு. 10 காரியம் இன்னைக்கு பார்த்தோம் கர்த்தருடைய வசனம். அப்போ எதுக்கு இந்த 10 காரியத்தை நான் காட்டுறேன்? இந்த ஒப்புமைகளை கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்ட வல்லமை உடையது என்பதை இந்த 10 ஒப்புமைகளும், இந்த 10 அனாலஜி கான்ட்ராஸ்ட் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்ட இந்த வேதத்தில் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வசனங்கள் எப்படிப்பட்ட வல்லமை உடையது என்பதை விவரிக்கிறதா இருக்கிறது. ஆமென். அதனால் இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க, இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. உங்கள் இதயமாகிய பலகையில் இந்த வசனத்தை எழுதி வையுங்க. இந்த வசனம் உங்களை நடத்தும், உங்களை வாழ வைக்கும். ஆமென். உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய ஆவியானவரை கொண்டு கர்த்தர் நீர் பேசின தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடியனோடு கூட அடியன் மூலமாய் உம்முடைய ஆவியானவரை கொண்டு நீர் பேசினீரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வெளிச்சமாய்
உம்முடைய வார்த்தை விதையாய், உம்முடைய வார்த்தை ஆண்டவரே கண்ணாடியாய், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை தண்ணியாய், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பனியை போல, பட்டயத்தை போல, நெருப்பை போல, சம்மட்டியை போல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே பொன்னை போல, ஆண்டவரே ஒரு பலமான ஆகாரத்தை போல எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை நிமித்தமாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை உண்டாவதாக. வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம்பா. நிறைய குடும்பங்கள்ல ஆண்டவரே இருதயங்கள் கல்லான இருதயமா இருக்கிறதே, உம்முடைய வார்த்தையாகிய சம்மட்டி அந்த இருதயங்களை எல்லாம் நொறுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவையற்ற காரியங்களை குடும்பத்தில் உம்முடைய வார்த்தையாகிய அக்கினி சுட்டரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. எத்தனையோ குடும்பத்தில் ஆண்டவரே சந்தோஷம் இல்லாம, ஆண்டவரே ஒரு சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, நிம்மதி இல்லாத ஆண்டவரே ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தை ஒரு தேனை போல அந்த குடும்பத்தில் ஆண்டவரே சுவையை உண்டாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நன்றி ராஜா. ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே காய்ந்து போன ஆண்டவரே செடியை போல ஆண்டவரே வேதனையோடு இருக்கிறாங்களே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை பனியை போல அவங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். வார்த்தை பனியை போல கிரியை செய்வதாக. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களை தாங்கட்டும், உம்முடைய வார்த்தை எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.